என் அன்பான உள்ளங்களே, ஒவ்வொரு வீட்டு சமையலுக்கும் ஒரு நினைவும் ஒரு பாசமும் இருக்கும். அப்படிப்பட்ட இன்னொரு ருசியான சமையலை இன்று சேர்ந்து செய்யலாம். அவியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எல்லா காயும் போட்டு செய்கிறது தான் அவியல். ஆனால் நம்ம இன்னைக்கு கேரட், பீன்ஸ், அவரைக்காய், சௌச்சௌ இதை போட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல எல்லா காயும் சின்ன சின்னதாக வெட்டிட்டு அதை கடாயில் சேர்த்துக்கணும். அது கூட ஒரு தக்காளியும் சின்னதாக வெட்டி கடாயில் சேர்த்து அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அதை நம்ம வேக வைக்கணும். இப்போ காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இதில் நம்ம ஒரு மசாலா ஆட் பண்ணணும். அந்த மசாலா என்னென்னா தேங்காய் மசாலா. அந்த தேங்காய் மசாலாவுக்கு என்னென்ன வேணும்னா, அரை மூடி தேங்காய், 4 பச்சை மிளகாய், 8 சின்ன வெங்காயம், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்ச தேங்காய் மசாலாவை அந்த காயோடு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம காய் நல்லாவே வெந்திருக்கும். இப்போ வெந்துட்டு இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணணும். தாளிப்புக்கு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, கருவேப்பிலை, 2 வரமிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். அந்த தாளிப்பை அந்த அவியலோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுனா நம்ம சுவையான அவியல் ரெடி. இப்போ சர்வ் பண்ணும்போது நம்ம அது கூட கொத்தமல்லி தழை லைட்டாக மேலே தூவி விட்டு அதை சர்வ் பண்ணால் நம்ம சூப்பரான அவியல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். சமையல் என்பது சாப்பாடு மட்டும் இல்லை, அது வீட்டு பாசம், கைமணம், நினைவு எல்லாம் சேர்ந்த ஒரு அழகான உணர்வு. எங்கள் அம்மாவோட சமையல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.